வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனி பாடல் திரட்டு நூல்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. திரட்டு அப்படின்னா வேறு புலவர்கள் பாடிய வேறு பாடல்களை ஒரே புத்தகமாக திரட்டி ஒரு நூலாக தரது தான் திரட்டு. இது தனி பாடல் திரட்டுன்ற தொகுப்பு தான் இது. இதில் முதல்ல நம்ம பார்க்க போது புறத்திரட்டு. இது 15ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு நூல். இந்த நூலில் பார்த்திங்கன்னா சங்க பாடல்கள்லேருந்து கம்பருடைய ராமாயணம் வரைக்கும் வந்த இலக்கியங்கள்லேருந்து 1570 புறப்பாடல்களை எடுத்து அது ஒரு தொகுப்பாக இந்த நூலில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது தமிழ் நாவலர் சரிதை. இது 17ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு புஸ்தகம். இதில் 51 புலவர்கள், அவங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள்கிட்ட இருந்த புலவர்களுடைய பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நூல். அடுத்தது 19ஆம் நூற்றாண்டு தனி பாடல் திரட்டுகள். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய திரட்டுகளே வந்திருக்கு. அதுவும் தனி பாடல் திரட்டுகள் தான். 18ஆம் நூற்றாண்டுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவரோட தனி பாடல்கள் நூல் திரட்டு வந்தது. இந்த 2 நூற்றாண்டுகள், அதாவது 18 நூற்றாண்டுலையும் 19ஆம் நூற்றாண்டுலையும் நிறைய திரட்டுகள் தான் வந்திருக்கு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா யுரேனியஸ் ஐயரோட வேத உதாரண திரட்டு, மாம்பழ கவிசிங்க நாவலரோட பிரபந்த திரட்டு, சந்திரசேகர் கவிராய பண்டிதருடைய தனி பாடல் திரட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரபந்த திரட்டு. இது 19ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு நூல். இது பிரபந்தங்களை பற்றி. பிரபந்தங்கள்னால் தெய்வீக பாடல்களும் இசையப்பட்டின பாடல்களும் அமைஞ்ச ஒரு திரட்டு தான் இந்த பிரபந்த திரட்டு. அப்புறம் பன்னூற்றிரட்டு. இது மதுரை 4ஆம் தமிழ் சக இருக்கும்போது அதில் பாண்டிதுரை தேவர் அவர் தொகுத்த பன்னிரெட்டு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால்னு 2 பகுதிகளும் 54 அதிகாரங்களும் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ தான் 20ஆம் நூற்றாண்டு திரட்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய தனி புலவர்களோட பாடல்களை திரட்டி நூலாக வெளிவந்த சமயம் இது. இதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு, தியாகராஜ செட்டியார் பிரபந்த திரட்டு, சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்த திரட்டு, குமரகுருபரர் பிரபந்த திரட்டு, சதகத திரட்டு, சுவாமிகளின் நாடக திரட்டு, நீதி நூல் திரட்டு, அருட்பா மருட்பா கண்டன திரட்டுன்னு பல திரட்டு நூல்கள் இந்த நூற்றாண்டில் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.